சொந்த ஊரை விட்டுட்டு பக்கத்து ஊர்ல வேலை பார்க்குறீங்களா? இல்ல பக்கத்து ஸ்டேட்ல வேலை பார்க்குறீங்களா? இல்ல பக்கத்து கண்ட்ரிலயோ, இல்ல ரொம்ப தூரத்துல இருக்க கண்ட்ரிலயோ வேலை பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். இந்த படத்த பார்த்துட்டு கண்ணீர் சொட்டாத யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. இந்த வெளியூர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் சீன்லயே வந்துட்டு அவ்வளவு எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். எல்லாருக்குள்ளயும் இருக்க ஒரு பயம் இந்த படத்த பார்க்க சொல்ல அது வந்து வெளிப்படையா நம்மளுக்குள்ளேயே உணர்ந்து, ஆமா. நம்மளா அழுகக்கூட வரக்கூடிய சீன்ஸ்லாம் நெறையவே இந்த படத்துல இருந்துச்சு. இந்த படத்துல பார்க்க சொல்ல இவரோட நடிப்பு வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்த விஐபி படத்துல இருந்த மாரியே தான் இந்த படத்துல ரொம்ப சட்டிலா ஒரு பக்கத்து வீட்டு பையனோ, நம்ம ஊர் ஏரியா பையனோ எப்படி வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் வீட்ல எப்படி நடந்துப்பானோ, எப்படி பிஹேவ் பண்ணுவான், என்ன நேரத்துல வந்து கோவப்படுவான், என்ன நேரத்துல வந்து சிரிப்பான்ற மாரி அழகா அவ்வளோ நடிச்சிருந்தாரு. அதேபோல உங்க நம்ம வீர விட்டு இருக்க சொல்ல எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் நம்மகிட்ட இதுவா பண்றான், தேவையில்லாம நெக்லா பண்றான். ஒரு 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 மண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் கூட நம்மகிட்ட நெக்லா பண்ண சொல்ல கூட அந்த கோவத்த நம்ம வெளிக்காமிச்சுக்க மாட்டோம். எதுக்கு தேவையில்லாம இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட போய் நம்ம கோவத்த காட்டணுமான்னு சொல்லிட்டு நெறைய நேரம் தவிர்த்து போயிருப்போம். அதே மாரி இந்த படத்துலயும் இருக்கு. ஸோ நம்மளோட ரூட்ஸ வந்து நம்மளுக்கு என்னதான் நம்ம வெளியூருக்கு போனாலும், என்ன மாநிலத்துக்கு, வெளிநாட்டுக்கு போய் படிச்சாலும் சரி, கடைசியில வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் நம்மளோட பாண்ட் எல்லாமே அங்க ஊர்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். இதெல்லாமே கதை வைஸ் எல்லாமே அப்படியே ரொம்ப ஒரு ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு. எ ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஒரு நல்ல படமா இந்த படம் இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் எனக்கு என்ன வருத்தம் இருந்துச்சுன்னா, ஒருத்தன் வந்து தன்னோட ஊர விட்டு நாட்ட விட்டு வேற ஊருக்கு போறான்னா, அவனுக்கான ஒரு கோலோ, அவனுக்கான ஒரு தேவை வெறும் பணமா மட்டும் இல்ல. என்னோட பர்சனல் லைஃப்ல பார்க்குறப்பவே வந்துட்டு, நான் வெளியூருக்கு வந்தது காரணமும் வந்து வெறும் பணம் மட்டும் இல்ல. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு கோல் இருக்கும், ஒரு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ ப படமா பார்க்கும்போது இந்த படம் வந்து அருமையா இருந்துச்சு. நல்ல ஃபீல் குட்டா இருந்துச்சு. எமோஷனல் கிளறுச்சு, கண்ணீர் வர வச்சது, சந்தோஷப்பட வச்சது, சிரிக்க வச்சது. உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த படத்த பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பாய்.